கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நாம் ஒரு தெய்வ மனிதனை பற்றி வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். அந்த தெய்வ மனிதன் ஈசாக், ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் மகன் ஈசாக். அந்த தெய்வ மனிதனை எப்படி கனம் பண்ணினார் என்று நாம் இன்று தியானிக்க போகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி எங்களை அவர் நடத்தி கொண்டு வருகிறார். அதே போல் நான் விசுவாசிக்கிற, இதை கேட்கிற, பார்க்கிற உங்களையும் அவர் கனம் பண்ணி கொண்டு இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்று நாம் தியானிக்கிற தெய்வ மனிதன் ஈசாக். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 28வது வசனம் முதல் 2 லைன் மாத்திரம் நான் வாசிக்கிறேன். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். இந்த ஈசாக்கை இப்பொழுது அமலேக்கியர் வந்து கனம் பண்ணுகிறார்கள். ஏன் கனம் பண்ணுகிறார்கள்? அவர்கள் இந்த ஈசாக்கோடு ஒரே ஒரு காரியத்தை மாற்றம் பார்க்கிறார்கள். என்னத்தை பார்க்கிறார்கள் என்றால், தேவன் உம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள வானத்தையும் பூமியையும் படைத்த தேவாதி தேவன் அவர் நம்மோடு கூட இருப்பாரானால் அதை விட மேலான ஆசீர்வாதம் என்னங்க? ஒரு பிரஜாதி மனுஷன் அமலேக்கியர்கள் வந்து சொல்லுகிறார்கள், நாங்கள் உங்களோடு ஒப்புரவாக வேண்டும் என்று விரும்புகிறோம். ஏன்? அவர்கள் ஈசாக்கினுடைய பணியாட்கள் துறவை தோண்டுகிறார்கள். நல்ல தண்ணி வருது. அப்ப அந்த அமலேக்கியர் பொறாமையினால 26வது அதிகாரம் நீங்க 17வது வசனம், மன்னிக்கு 12வது வசனத்தை வாசிக்கும் போது, ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான். பெலிஸ்தர்கள் அது கீழே வாசிக்கும் போது அதை பார்த்ததும் பெலிஸ்தர்களுக்கு பொறாமை வந்தது என்று பார்க்கிறோம். இந்த பொறாமையினால என்ன நடக்குது? ஈசாக்கு தோண்டுகிற துறவு, அந்த ஊற்று அல்லது கிணறு என்று சொல்லலாம், விவசாயத்திற்கோ ஆடு மாடுகளுக்கோ தண்ணீர் மிக மிக அவசியம். அப்ப அந்த தண்ணீருக்காக இந்நாட்களில் போர்வெல் மிஷினை கொண்டு வந்து நாம் போர் போடுறோம், தண்ணி எடுக்கிறோம், ஒரே நாள்ல வந்துருது. அப்போ அந்த துறவு, அந்த கிணறு தோன்றணும்னா இப்போ கூட பழைய காலத்து மாதிரி சில இடங்கள்ல கிணறு தோன்றாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல 1000 பல்லாயிரத்துல ஒருத்தர் தோன்றாங்க. விவசாயத்துல எத்தனையோ மாச கணக்கா எத்தனையோ ஆட்கள் பிரயாசப்பட்டு செய்யற வேலை. அந்த வேலையை செய்து முடித்ததும் தண்ணீர், நல்ல தண்ணீர், இதை பார்த்ததும் பொறாமையினால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், இது எங்களுடைய இடம், நீ இதை விட்டுட்டு போயிரு. அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்க. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளை. ஆனா ஈசாக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லல, ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க. எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளை. அதை விட்டுட்டு மறுபடியும் ஒரு இடத்துல வந்து தோன்ற, அங்கேயும் பல மாதங்கள் பல வேலையாட்கள் சேர்ந்து செய்த அந்த துறவையும் விட்டுட்டு போயிரு, இது எங்களுடையது என்று சொல்லுகிறார். எவ்வளவு வேதனை இருக்கும் இல்லையா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை. அதையும் விட்டுட்டு ஆண்டவர் போயிடுறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை. என்னைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விட்டு கொடுக்கிற சுபாவம் இருக்கிறதோ அந்த மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவான். அந்த மனுஷி ஆசீர்வதிக்கப்படுபவளாக இருப்பாள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை.
ஒரு தெய்வ மனிதன் இப்படியாக சொல்லுவார், விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போக மாட்டான், ஆனா கெட்டு போகிறவன் விட்டு கொடுக்கவே மாட்டான். நீங்க யார்? விட்டு கொடுக்கிறீங்களா? இல்ல நான் பிடிச்சிட்டே தான் இருப்பேன், நான் கண்ட முயலுக்கு 3 கால் தான், பிடிச்சிட்டே தான் இருப்பேன். ஆனா தேவன் உங்களோடு கூட இருக்க முடியாது. உண்மையான ஒரு ஜீவனுள்ள தேவன் ஒரு மனுஷனோடு கூட இருப்பார். ஆனால் அவனுடைய சுபாவம் எப்படி இருக்குங்க? விட்டு கொடுக்கிற ஒரு சுபாவம் இருக்குங்க. அதுதான் அடையாளம். ஈசாக்கோடு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறதை பிரஜாதி ஜனங்கள் கண்டார்கள். ஏன்? இவ்வளவு பிரயாசப்பட்டு துறவை தோன்றினதை யாரும் விட்டுட்டு போக மாட்டார்கள். எப்படியாவது அதில் வாக்குவாதம் பண்ணுவார்கள். இது எங்களோடது, நாங்கள் இவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கோம், இவ்வளவு நஷ்டம் கொடு என்று சொல்லுவார்கள். ஆனால் ஈசாக்கு அப்படி செய்யவில்லை. அந்த ஒரு நற்குணத்தை பார்த்தார்கள். 2வது இடத்திலையும் ஈசாக்கு தோன்றினதை, பிரயாசப்பட்டதை விட்டுட்டு போ என்று சொன்னவுடன் விட்டுட்டு போயிட்டார். இது ஒரு சாதாரண மனுஷனால் செய்ய முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, யாருக்குள்ள ஜீவனுள்ள தேவன் இருக்கிறாரோ, இந்நாட்கள் பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள கிரியை செய்கிறாரோ அவர்களே விட்டு கொடுப்பார்கள், அவர்களே பணிந்து போவார்கள். அவன் பணிந்து வரட்டும், அவள் பணிந்து வரட்டும் என்று குடும்பங்களில் போட்டியா இருக்கீங்களா? தேவன் யாரோடு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருந்தார், ஆனால் நீங்கள் விட்டு கொடுத்து சமாதானமா இருக்க பிரயாசப்படுவீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, விட்டு கொடுக்கிறவன் ஒருபோது கெட்டு போவதே இல்லை. அந்த ஈசாக்கு விட்டு கொடுத்ததினால் அந்த பிரஜாதி மனுஷர்கள் அவரை மேன்மைப்படுத்துகிறார்கள், தேவனும் அவரை மேன்மைப்படுத்துகிறார். அல்லேலூயா. அதனால் 3வது ஒரு துறவை தோன்றும் போது ரெகோபோத் என்று பெயரிடுகிறார். அதுக்கு பிறகு தேவன் அவருக்கு தரிசனமாகி அநேக காரியங்களை சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனால் அபிஷேகப்பட்ட ஒரு மனுஷனால் இருந்தால் மாத்திரம் போதாது, தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறாரா அல்லது அசுத்த ஆவி உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறதா? நீங்களே ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஒரு மனுஷனுக்குள்ள விட்டு கொடுக்கிற சுபாவம் இருக்குங்க. 10 வார்த்தை சொன்னாங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை, சமாதானத்துக்கு ஏற்ற வார்த்தை பேசுவாங்க. அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்திப்புக்கு ஏற்ற வார்த்தை. ஒரு வார்த்தை பேசினாங்கன்னா 10 வார்த்தை அப்படியாவது அவனுடைய வார்த்தையை மூடணும், அவனுடைய வார்த்தை பட்டுன்னு மூட வைக்கணும் என்று எண்ணி பேசுவாங்க பாருங்க. அவங்க பேசுற அவங்களுக்கே தெரியாது. ஏன்? அவங்களுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவி அப்படி கிரியை செய்து பேச வைக்கிற, விட்டு கொடுக்கிற என்ன இல்லை. ஆனா பெருமையா பேசுவாங்க, நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்ட்டு. அவங்களோட பேச்சுல தெரியும் அந்த சுபாவம், அந்த கிரியை அவங்களுக்குள்ள இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒரு சாந்தமுள்ள சுபாவம், விட்டு கொடுக்கிற சுபாவம். ஈசாக்கை போல நீங்க விட்டு கொடுக்கிறவங்களா இருப்பீங்கன்னா உங்களுக்குள்ளதாங்க தேவன் இருக்கிறாருங்க. உங்களுக்குள்ளதாங்க ஜீவனுள்ள தேவன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்த பெரிய காரியங்களை செய்வாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. நம்ம சில நேரங்களில் ஆபீஸ்ல, குடும்பங்கள்ல, வேலை செய்யற இடங்கள்ல, பிசினஸ் சம்பந்தமா யாரிடனாலும் சரி வாக்குவாதம் பண்ணாதீங்க. வாக்குவாதம் பண்ணுகிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தகுந்தமான ஒரு தகுதியான காரியம் அல்லங்க. அது
பிசாசின் ஆவிகளுக்கு தகுந்தமான ஒரு கிரியை. ஈசாக்கு தேவனோடு கூட இருந்தபடினால அவர் எங்கேயுமே வாக்குவாதம் பண்ணினதை பார்க்கவே முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, வாக்குவாதம் பண்ணாம இருந்து பாருங்க, நீ விட்டு கொடுத்து பாருங்க, ஒருபோதும் நீங்க கெட்டு போக மாட்டீங்க. ஒருபோதும் உங்களுக்கு நஷ்டம் வராதுங்க. நஷ்டம் போல உங்களுக்கு தோணும், ஆனா அது பல மடங்கு லாபமாக கர்த்தர் உங்களுக்கு தருவார். எத்தனையோ சம்பவத்தை சொல்லலாம். ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் ஒரு இடத்துல ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். திடீரென்று அவருக்கு பலவீனம், ஊழியம் செய்ய முடியல. அந்த சபை ஆத்துமாக்கள் இப்பொழுது எங்கே செல்வது என்று புரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வேற ஒரு பாஸ்டர் வந்து, நீங்க எல்லாம் எங்க சபைக்கு வாங்க, அவர் ஊழியக்கு செய்யலைங்க, அவர் ஊழியம் செய்யலைங்க, விட்டுட்டு போயிட்டாருங்க, அவர் பலவீனமா தான் இருக்கிறார், ஆஸ்பத்திரியில தான் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆனா அந்த மனிதர்கள் ஊழியக்காரர்கள் வஞ்சித்து அந்த எல்லா ஆத்துமாக்களையும் கொண்டு போனாங்க. அந்த தேவ மனிதன் சுகமடைந்து விசுவாச வீட்டுக்கு வந்து, அம்மா ஐயா இப்ப நம்ம சபை ஆரம்பிட்டோமா, வாரீங்களா கேட்கிறார். அவங்க விசுவாசிங்க சொல்றாங்க, நாங்க வேற சபைக்கு போயிட்டோம் பாஸ்டர் அப்படிங்கிறாங்க. அப்படியாங்க? அந்த தேவ மனிதன், பரவாயில்லைங்க, என்ன விட்டாலும் பரவாயில்ல, கர்த்தரை மாத்திரம் நீங்க விடாதீங்க என்று சொல்லி சமாதானத்தோடு அந்த இடத்தை விட்டு காலி பண்ணி வந்தாருங்க. அப்போது அந்த தேவ மனிதனுடைய கரத்துல 1,00,000 ஒரு 10,000 அவருடைய கரத்துல இல்ல. ஆனா இப்போ அந்த தேவ மனுஷன் பல லட்சத்துக்கு அதிபதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விட்டு கொடுக்கிறவர் ஒருபோது கெட்டு போகிறதே இல்லைங்க. எத்தனையோ சாப்பிட்டு சொல்லலாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, விட்டு கொடுத்து பாருங்க, கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பாருங்க. அவர் நம்மோடு கூட இருந்தா நாம் இழந்த எல்லா ஆசீர்வாதமும் ரெட்டிப்பாக நாம் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ரெட்டிப்பா பெற்றுக்கொள்ள முடியும் நிச்சயம். எவ்வளவு சந்தேகம் இல்லை. அவர் நம்மோடு கூட இருந்தா போதும். அசுத்தாவி வேண்டாம், அசுத்தாவிக்கு இடம் கூடாதுங்க. ஜீவனுள்ள தேவ ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் போது, அவர் நம்மோடு கூட இருக்கும்போது, இழந்து என்னன்னாலும் சரி, யார் உங்கள்கிட்ட இருந்து பிடுங்கி கொண்டு போனாலும் சரி, அது உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்குங்க. ரெட்டிப்பால பல மடங்கு கர்த்தர் கொடுப்பாருங்க. பல மடங்கு, ரெட்டிப்பால பல மடங்கு கர்த்தர் கொடுப்பார். இயேசு மாத்திரம் பிடிங்க, அவருடைய ஆவியானவருக்கு வழி நடத்துறதுக்கு ஒப்பு கொடுங்க. நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்ரீ ஜெபம் தீர்மானத்தோடு கண்களை மூடுங்க. சர்வவல்லமையுள்ள பிதாவே நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஈசாக்கு தேவனோடு கூட இருந்தபடினால் அமலேக்கியரோடு வாக்குவாதம் பண்ணாமல் விட்டு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். விட்டு கொடுத்ததினால் 3வது ஒரு திறவை தோண்டும் போது செழிப்பான தண்ணீர் ரெகோபோத் என்று பெயர் வைத்து இனி செழிக்க வைப்பார், இனி வர்த்திக்க வைப்பார் என்று சொல்லி அதற்கு அந்த மாதிரி ஒரு பெயர் விடுகிறார். அதற்கு பிறகு தேவன் தரிசனமாகிறார். அதற்கு பிறகு சத்துருக்கள் எல்லாரும் ஒப்புரவாகிறார்கள். அப்பா, அந்த மாதிரி ஒரு சுபாவம் எங்களுக்கு தான். வாக்குவாதம் பண்ணாமல் விட்டு கொடுக்கிற ஒரு சுபாவத்தை பரிசுத்த ஆவியானவருடைய கண்ட்ரோலில் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். எப்படியாவது ஜீவனுள்ள தேவன் எங்களோடு கூட இருந்தா போதும். வேற எது என்ன போனாலும் சரி, அவர் என்னோடு கூட இருப்பாரானா நான் இழந்தது எல்லாவற்றையும் பல மடங்கு பெற்றுக்கொள்வேன் என்று ஒரு விசுவாசத்தோடு அந்த ஒரே வேலை செய்கிற இடங்களிலும், குடும்பங்களிலும், பிசினஸ்லும், வேலை ஆபீஸிலும் ஒருத்தர் விட்டு கொடுத்து தெய்வீக சமாதானத்தை, சுகத்தையும், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நாம மகிமைப்படட்டும். பார்த்த கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.